ஏன் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. அம்மா இப்படி இது லெஃப்ட்டு ரைட்டு இப்படி திரும்ப யூட்டர்ன் அடிமா தங்கச்சிங்க எல்லாருமா எங்கே ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கோம்னா ஒரு கல்யாணத்துக்குன்னா தான் நகைங்கெல்லாம் பயங்கரமாக போட்டு கிளம்புவாங்க நம்ம ஆளுங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு எல்லாரோட முன்னாடி இவன் தாங்க ரெடியாகி நின்றுருக்கான். டாப் டு பாட்டம். இப்போ மாப்பிள்ளை நீ தானே இல்லை மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீ போட்டிருக்கியா? மாப்பிள்ளை தோழன் நகை சூப்பர் ரெடி ஆயிடுச்சுப்பா. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டாரு. நான் வந்து அண்ணா காரில் கிளம்பிட்டேங்க. மண்டபம் 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க. பாருங்கள் வந்தாச்சு. மண்டபத்துக்கிட்ட வந்து இறங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோங்க. கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. இதுதாங்க மண்டபம். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலியாகிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கு. அம்மா வாமா போகலாம். போமாம்மா, சோறு தாம்மா முக்கியம். பாருமா ஐஸ்கிரீமே சாப்பிட்ருக்காங்கம்மா. எங்கள் மச்சானுடைய ஒய்ஃபு இதாங்க வாசுகி. சாப்பிட்டியா? போகலாம், சாப்பிட்லாம். சோறு தான் முக்கியம். கிளம்பலாம் போ. என்னது அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போகலாம் போ. இல்லை நம்ம ஆளுங்க கிளம்பிட்டாங்க பாருங்க உள்ள. இதாங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க. எங்கள் அத்தை பொண்ணு மீனாங்க. அந்த மீனாவை பார்த்துருப்பீங்க நீங்கள். இது மீனா. ஹாய் சொல்லு. ஓகே டன். எங்கள் தம்பிங்க சரவணன். இது என் தம்பிங்க. தம்பி என் ஃபேமிலி. தம்பின்னா என்னுடைய நண்பன் தம்பி அண்ட் ஃபேமிலி. நண்பரல்ல தம்பி தாங்க. அடிப்பான் போல இருக்கு விட்டா. மாப்பிள்ளை தோழனுங்க. இது பாருங்க, இங்க மாப்பிள்ளை தோழன் சொல்லிட்டு இவன் பண்ற அராஜகம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்க சொல்லுங்க. இது பாருங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் பக்கத்துல வச்சுட்டாங்க. இது பாருங்க இன்னும் சாப்பிட கூட இல்லை. அப்பயே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் வாயில போட்டு மென்ட்டுருங்க. என்னன்னு கேட்டா தீந்துருமா பாப்கார்னு. அதுக்கப்புறமா பாப்கார்ன் கிடைக்க இங்க பாருங்க. ஆனா பாவீங்களா டேய், அப்ப யாரும் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்கே வரது இல்லையா? திங்கிறதுக்கு இடம் இல்லைங்க. பின்னாடி நிக்கிறாங்க ஆளுங்க. பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த லைன்ல தாங்க கர்ச்சீஃப் போட போறோம். அதோ ஏஞ்சிட்டாங்க. ஒரு வழியா பந்தியில இடம் பிடிச்சாச்சு. நம்ம வேற ரொம்ப தொலைவில் வந்ததுனால சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பணுன்றதுக்காகவே கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துட்டோம். முன்னாடியே எங்க ஒரு 3வது 4வது பந்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு எழுதிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.